இந்த உலகத்தோட மிகப்பெரிய கடல் தான் பெசிபிக் ஓஷன். அந்த பெசிபிக் ஓஷனுக்கு 30 மணி நேரம் ஃபிஷிங் ட்ரிப் போடுறாரு ஜோஸ் ஆல்வரிங்கா. அந்த 30 மணி நேரம் ட்ரிப் ஒரு பெரிய சூறாவளினால 438 நாளா மாறிடுது. சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. அந்த மனுஷன் அங்கே பட்ட கஷ்டங்கள் யாராலுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. இதுதான் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் அன்பிலியபிள் ஜோஸ் ஆல்வரிங்கா. ஜோஸ் ஆல்வரிங்கா மெக்சிகோவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷர்மேன். அவனுக்கு பெசிபிக் ஓஷன் புதுசு இல்லை, அடிக்கடிக்கு அங்கே போயிட்டு தான் மீன் பிடிச்சிட்டு வருவான். கரெக்டாக சொல்லணும்னா நவம்பர் 17, 2012 பாஸ்கெட்டுக்கு ஒரு கால் வருது. அவர் என்ன சொல்லலாம், கடலில் போய் ஷார்க் பிடிச்சி வர சொல்கிறாரு. ஸோ இவனோட ரெகுலரான பார்ட்னர் அன்றைக்கி வர முடியாதனால புது பார்ட்னர் எசக்கியில் கூப்பிட்டுட்டு கடலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். அந்த ட்ரிப் மொத்தம் 30 ஹவர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க போகிற போட் எப்படி இருக்குன்னா, சின்ன போட்டு தான், 23 feet. அதுக்கு ரூஃப் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டில் எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஜிபிஎஸ் இருக்குது, ஆனால் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. அவங்ககிட்ட ரேடியோ இருக்குது, ஆனால் சார்ஜும் பாதி தான் இருக்குது. அந்த ஒரு ட்ரிப் 438 நாளாக மாறணும். இவங்க 2 பேருக்குமே தெரியாது. லேண்ட்லேருந்து கடலுக்குள்ள 120 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு அவங்க மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியான மீன் மாட்டுது, எல்லாத்தையும் தூக்கி அவங்க போட்டில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெசிபிக் ஓஷனில் பயங்கரமான புயல் வருது, பயங்கரமாக காற்றடிக்குது, மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அந்த காற்றுல போட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக பிடிச்ச மீன் எல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே போடுறாங்க. அதே சமயத்தில் அவங்க வச்சு இந்த துடுப்பையும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுடுறாங்க. என்ன பண்ணே தெரியாமல் அந்த மலையிலேயே அந்த காற்றுலையும் பயந்துட்டு இருக்காங்க 2 பேரும். 6 மணி நேரம் தொடர்ந்து இந்த மழை பெய்யுது. அதுக்கப்புறம் நிற்குது. நின்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா காற்றுல போட்டை ரொம்ப தூரம் தள்ளிட்டு வராமல் ஐலாண்ட் பக்கமே தள்ளிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மோட்டர் ஆன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. மோட்டர் வேலை செய்யல, மலையில் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரேடியோ எடுத்து பாஸ் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ஐலாண்ட் பக்கம் இருக்கணும். அவங்க பாஸ் என்ன சொன்னால், ஜிபிஎஸ் ஆன் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணும்போது ஜிபிஎஸும் மலையில் இருந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இது அவங்க பாஸ் கிட்ட சொல்லலாம் ரேடியோ எடுத்தாங்கன்னா ரேடியோவில் சார்ஜ் இல்லாமல் ரேடியோவும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்க பாஸ்க்கும் ஃபுல் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அவங்க பாஸ் வந்து சர்ச் டீம் கொண்டு வந்து 2 நாள் ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் அவங்களை கண்டே பிடிக்க முடியல. 2 நாளுக்கு அப்புறம் அவங்க முடிவும் பண்ணுறாங்க இவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்ட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் இன்னும் உயிரோட பெசிபிக் கடலில் தனியாக இருக்காங்க. முதல் சில நாட்களில் கொண்டு வந்த ஃபுட்டும் தண்ணியும் காலி ஆயிடுச்சு. சர்வைவல் தான் ரொம்ப முக்கியனால மழை பெய்யும் போது மழை தண்ணி சேகரித்து அதை குடிக்க ஆரம்பிச்சாங்க. பசிக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஜோஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேனால அவனால் கையாலே மீனை பிடிக்க முடியும். மீனை பிடிச்சி 2 பேரும் பச்சை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க போட்டில் வர போட்ஸையும் பிடிச்சி பச்சை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளில் மழை பெய்யாதனால தண்ணி இல்லாதனால அவங்க போட் கிட்ட வந்து ஆமைகளை பிடிச்சி அதை ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கறியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எது கிடைச்சாலுமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இங்கே சாவறது ரொம்ப ஈஸி, உயிரோடு இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். நாட்கள் வாரமாச்சு, வாரங்கள் மாசமாச்சு. எந்த நாள், எந்த மாதம், எந்த ஏன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்க்குற இடம் ஃபுல்லாக கடல் மட்டும் தான் இருக்கும், லேண்ட் எங்கேயுமே இருக்காது. சில சமயம் தூரத்தில் கப்பலை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க இவங்களை பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ஓப்பம் குறைஞ்சி போச்சு. 4 மாதம் கழிச்சு எசக்கியல் ரொம்ப வீக் ஆகிட்டான். அவனால் இதுக்கப்புறம் பச்சைக்கறியும் ரத்தத்தையும் சாப்பிட முடியாது. இதுக்கப்புறம் சாப்பிட்றதே விட்டுட்டான். ஜோஸ் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் எசக்கியல் சாப்பிட மறுத்துட்டான். ஒரு நாள் அவன் செத்தும் போகிறான். சாவறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன ஒரே விஷயம், நான் செத்ததுக்கப்புறம் என் பாடியை சாப்பிட்றாதீங்கன்ட்டு. அந்த பாடியோட 6 நாள் ஜோஸ் தனியாக பேசிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் புரிஞ்சுக்கிறான் அவனோட நண்பன் நிஜமாவே இறந்துட்டான்ட்டு. கண்ணீரோட நண்பனோட பாடியை இறுதி சடங்கு பண்ணி கடலுக்குள்ளே அனுப்புகிறான். அதுக்கப்புறம் இந்த மொத்த கடலில் தனியாக ஜோஸ் மட்டும் இருக்கான். பேசுறதுக்கு யாருமே இல்லை. பசியை விட தனிமை தான் ஜோஸை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. போட்ஸ் கிட்ட பேச ஆரம்பித்தான். அவன் நண்பனை நடிச்சு அழ ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவனை முடிவு பண்ணான். ஆனால் ஒரு விஷயம் அவனை தடுத்துச்சு. அவனோட ஃபேமிலியும் அவனோட பொண்ணும். நான் எப்படியாவது திரும்பி போகணும்னு நினச்சான். நம்பிக்கை தான் அவனை உயிரோட வச்சுது. அதுக்கப்புறம் பல மாதங்கள் போயிடுச்சு. அவன் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. மீனை பிடிச்சி பச்சையாக சாப்பிட்றதும் ரத்தத்தை குடிக்கிறதும். ஒரு நாள் ஒரு ஷிப்பை பார்க்குறான். ஷிப்பில் இருந்து 5 பேர் இவனையும் பார்க்குறாங்க. ஆனால் இவன் கிட்ட வராமல் அப்படியே போயிடுறாங்க. அடுத்த நாள் இன்னொரு ஷிப்பும் வருது. அந்த ஷிப்பு அவனை பார்க்காம அப்படியே போயிடுது. என்னடா இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவன் பக்கத்தில் லேண்ட் தெரியுது. அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் திரும்பி அகைன் பார்க்கும்போது அங்கே லேண்ட் இல்லை. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது, எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே ஹாலுசினேஷன். அதுக்கப்புறம் போட்டில் உட்கார ஆரம்பிக்கிறான் சோகமாக. அவன் போட்டை சுற்றி நிறைய தேங்காய் வர ஆரம்பிக்குது. இதுவும் கொஞ்சம் நாளில் மறைஞ்சிடும்னு நினைக்கிறான். ஆனால் இதை மறையில நிறையா வர ஆரம்பிக்குது. அப்போது தூரத்தில் ஒரு ஐலாண்டையும் பார்க்குறான். அந்த ஐலாண்ட் கிட்ட போட் போகணும். அந்த காற்றோட வேகத்தில் 1/2 நாட்கள் மேலே ஆகும். இது ஹாலுசினேஷனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த போட்லேருந்து குதிச்சு நீச்சல் அடித்து அந்த ஐலாண்டுக்கும் வரான். அந்த ஐலாண்ட் தான் மார்ஷல் ஐலாண்ட். 438 நாள் கடலில் இருந்து முதல் தடவையாக அவன் கால் மண்ணில் படுமோ அந்த சந்தோஷத்தை அவனால் சொல்லவே முடியல. எவ்வளோதான் அவன் வீக்காக இருந்தாலும் சந்தோஷத்தில் குதிக்கிறான். அவன் மறுபடியும் லேண்டில் கால் வச்ச சந்தோஷமான நாள் ஜனவரி 30, 2014. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டு ஒரு வீட்டை தட்டுறான். அந்த வீட்டிலேருந்து கப்பல்ஸ் வராங்க. அந்த கப்பல்ஸ் இவனை பார்க்குறாங்க, ரொம்ப மோசமாக இருக்கு. தாடிலாம் ஃபுல்லாக வச்சு தலைமுடிலாம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் மயங்கியே விழுந்துறான். அவன் எதுவுமே சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்ணில் அந்த வலியை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவன் ஹாஸ்பிட்டலுமே சேர்க்குறாங்க. இவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். மெக்சிகோவில் அவங்க ஃபேமிலிக்கும் தெரிய வருது. அவங்களும் இங்கே வராங்க. இவன் ஃபேமிலியோட ஒன்றாயிரான். 438 நாள் கழிச்சு அவன் ஃபேமிலி இவன் பார்த்து திரும்பி ஒன்றாகிறான். இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு கடைசியாக அவங்க ஃபேமிலியோட ஒன்றாக இருப்பாருன்னு. அதுக்கப்புறம் எசக்கியலோட ஃபேமிலி கோர்ட்டில் ஜோஸ் மேலே கேஸ் போடுறாங்க. அது என்னன்னா, ஜோஸ் எசக்கியலோட பாடியை சாப்பிட்டு தான் உயிர் பொழைச்சிருக்காருன்னு. அதுக்கு $1 million நஷ்டஈடாக கேட்குறாங்க. ஆனால் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸை அப்பயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜானத்தின் ஃப்ராங்க்லின் ஒரு புக் எழுதுறாரு, 438 Days அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ட்ரூ ஸ்டோரி ஆஃப் சர்வைவல் அட் சீன். அந்த புக் வெறும் 1500 காப்பி மட்டும் தான் சோல்ட் ஆயிருக்கு. ஜோஸோட ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்பிக்கை தான் எல்லாமே. ஜோஸ் நம்பினா அவன் பொண்ணை திரும்பி போய் பார்ப்பான்னு. 438 நாள் கடலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து அவன் பொண்ணையும் அவன் ஃபேமிலியும் அவன் பார்த்துருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் வச்சிருந்த நம்பிக்கை தான்.